ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் உங்களுக்காக. பொண்ணுனாலே அடங்கிப்போ, அமைதியாக இருன்னு சொல்கிற காலம் என்னைக்கோ முடிஞ்சு போச்சுடா. இன்னைக்கு வரைக்கும் இந்த சமூகம் பொண்ணுங்களை பார்த்து என்ன சொல்லுது? உன்னால் இதெல்லாம் முடியாது, பொண்ணுங்க வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும், அப்படி தானே? ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. யாரும் உன்னை தீர்மானிக்க முடியாது. நீ என்ன பண்ணணும், எப்படி வாழணும் முடிவு பண்ண வேண்டியது நீ மட்டும்தான். மற்றவங்க சொல்கிற பேச்சை கேட்டு உன் கனவை மூட்டை கட்டி வைக்காத. பயத்தை தூக்கி போடு. 4 பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னு யோசிச்சின்னா அந்த 4 பேர் உன் வாழ்க்கையில் நிற்க மாட்டாங்க. நீ சலிச்சவை இல்லை, ஆம்பளைக்கு பொண்ணு சலிச்சவை இல்லைன்னு சும்மா வார்த்தையில் சொல்லாமல் உன்னோட உழைப்பிலையும் வெற்றிலையும் கெத்தா செஞ்சு காட்டு. ஒன்றே ஒன்று தான் விஷயம், உன்னால் முடியாதுன்னு சொல்கிறவங்க முன்னாடி நீ ஜெயிச்சு மாசா நிற்கிற பாரு. அதுதான் அவங்களுக்கு நீ கொடுக்குற கெத்தான பதில். யாரையும் எதிர்பார்க்காத. உன்னை நீ முதல்ல நம்பு. அடிச்சு பிடிச்சி மேலே வா. தலை நிமிர்ந்து நட. உன் கனவை நோக்கி ஓடு. மாசா கெத்து காட்டு சிங்கப்பெண்ணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்றைக்குமே நம்ம மாசா இருக்கணும். யாரை குறித்தும் நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. இவங்க அப்படி சொல்லிடுவாங்க, இவங்க இப்படி சொல்லிடுவாங்க அப்படின்னு நம்ம டிமோட்டிவ் பண்ணாங்கன்னா அதையெல்லாம் கண்டுக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்மளோட திறமை, நம்மளை பற்றி நமக்கு ஃபஸ்ட்டு தெரியும். ஓகேவா? நம்மளை நம்பணும். உங்களை நம்புங்க. யார் பேச்சையும் நீங்கள் கேட்காதீங்க. உங்களுக்கு கரெக்டான டிசிஷன் இருக்குது, தெரியுது அப்படின்னா அந்த டிசிஷனை எடுத்து நீங்கள் நடங்க. உங்களை வெற்றியை நோக்கி போங்க. உங்கள் கனவை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நான் அந்த சென்டென்ஸை நான் பார்த்து உங்ககிட்ட நான் மோட்டிவேஷன் ஸ்பீச் சொல்லியிருந்தாலும் நமக்குள்ளே என்றைக்குமே ஒரு பெண்கள் என்றைக்குமே சாதாரணமாக எடை போடக்கூடாது. பெண்களுக்குள்ளே நிறையா விஷயங்கள் நமக்குள்ளே போயிட்டே இருக்குது. இதை கற்றுக்கணும், அதை கற்றுக்கணும், நம்ம இது பண்ணணும், அதை பண்ணணும், ஜெயிச்சு காட்டணும், மற்றவங்க முன்னாடி ஜெயிச்சு வாழணும் அப்படின்னு சொல்கிறது தான் நம்மளோட எப்பயுமே நம்மளோட யோசனையும் நம்மளோட சிந்தனையும். அதனால் தயவு செய்து சோர்ந்து போகாதீங்க. 4 பேர் எதாவது சொல்லிடுவாங்கன்னு சொல்லி பயப்படாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மோட்டிவேஷன் ஸ்பீச் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த பெல் பட்டனை மறக்காமல் தட்டிடுங்க. ஓகே, எனிவே, தேங்க்யூ, பாய்.